ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடுங்கிறது 4 பகுதிகளா பிரிஞ்சிருந்தது. அது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு தடவ சொல்லிடுறேன். அது வந்துட்டு என்னென்ன அப்படின்னா, பல்லவ நாடு, சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு. ஸோ இது 4 இந்த மாதிரி 4 நாடுகளா வந்து பிரிஞ்சிருந்தது. இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஒவ்வொரு நாட்டிலையும் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குதுன்றது வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து அடுத்தது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பல்லவ நாடு பார்க்கலாம். இது வந்து தமிழ்நாட்டோட வடக்கு பகுதியை வந்துட்டு பல்லவ நாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் இப்போதைக்கு இருக்குது இந்த பல்லவ நாட்டில். அடுத்து வந்து சோழ நாடு. இது வந்துட்டு தமிழ்நாட்டோட கிழக்கு பகுதி, அதாவது இதை வந்து நம்ம வந்து டெல்டா பகுதின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இங்கே வந்துட்டு இப்போ திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் இந்த சோழ நாட்டில் வந்துட்டு இருக்குது. அடுத்து சேர நாடு. இது வந்துட்டு தமிழ்நாட்டோட மேற்கு பகுதி. இங்கே வந்துட்டு ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், நாமக்கல், நீலகிரி, ஸோ இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் இந்த சேர நாட்டில் வந்துட்டு இப்போதைக்கு இருக்குது. அடுத்து பாண்டிய நாடு. இது வந்துட்டு தமிழ்நாட்டோட தென்பகுதி. இங்கே வந்துட்டு மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் இந்த பாண்டிய நாட்டில் வந்துட்டு இருக்குது.